நம்ம வருஷம் எல்லாம் என்ன பண்ணுறோம்? வார்த்தையை கேட்குறோமா? சண்டேஸில் கேட்குறோமாம்மா? ஆமென். கேட்குறோமா? வசனத்தை கேட்குறோமா? கிரியை செய்தா? விடுதலை கிடைக்குதா? ஆனால் வெளியே போனால் திருப்பி அதே மாதிரி தானே திரும்பி வரும் இல்லைங்களா? அதே போல தான் நம்ம திரும்பி வரோம் போகிறோம். ஆனால் அது என்ன பண்ணுது? கிரியை செய்யாதபடிக்கு திரும்பவும் அப்படியாகவே திரும்பி வரும் இல்லைங்களா? எவ்வளோ பேர் அது ஆமான்னு சொல்கிறீங்க? நிறைய பேர் இல்லைங்களா? நிறைய பேர் ஆமான்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம இங்கேருந்து புறப்பட்டு போகும்போது அதை நம்ம என்ன பண்ணுறதில்ல, நம்மளுடைய வாழ்க்கையில் அப்ளை செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்காதபடி போகும்போது சாத்தான் அந்த விதையை என்ன பண்ணிடுறான்? பிடிங்கி எரிஞ்சிடறான். அதனால் வீட்டுக்கு போகும்போது வெறுமையாக போய் சேருகிறோம். அது அங்கே கிரியை செய்வதில்லை இல்லைங்களா? விதையை விதைச்சா அது என்ன பண்ணணுங்க? சொல்லுங்கள் எல்லாரும் சத்தமா. மண்ணில் போட்டு புதைச்சா, தண்ணி ஊற்றுனா முளைக்கணும். டைல்ஸ் மேலே போட்டால் முளைக்குமா? டைல்ஸ் மேலே போட்ட ஒரு விதைய இல்லை முளைக்காது இல்லையா? அப்படி தான் ஆகிட்டுக்குது வருஷம் எல்லாம் வார்த்தையை கேட்டு. டைல்ஸ் மேலே போட்டு 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 எதுவுமே அது முளைக்கவும் மாட்டேங்குது, அது சத்து போகவும் மாட்டேங்குது. அப்படியே விதையாக தான் நிற்குது பல பலன்னு. ஆனால் இன்றைக்கு நாம் அதற்கு ஒரு தீர்வை காண வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம கண்டிப்பாக அதற்கு ஒரு தீர்வை நம்ம காண வேண்டும். ஆமென். அதனால தான் அந்த முளைக்காததுனால தான், பலன் கொடுக்காதனால தான் வெளியே போகும்போது சாத்தாண்டைய கிரியில் எல்லாம் என்ன பண்ணுது? நம்ம அட்டாக் பண்ணுது இல்லைங்களா? மந்திரம் தந்திரம் செய்வினை இல்லைங்களா? மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் என்ன பண்ணுது? நமக்குள்ளாக இருந்து காரியங்களை செய்து நம்முடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா பார்ட்ஸுகளை என்ன பண்ணுது? அது பாழ் பண்ணின்னு இருக்குது. இன்றைக்கு நாம் அதுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் ஹல்லேலூயா சொன்னா தான் வண்டி ஓடும். ஆமென். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? சொல்லுங்க. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அழிக்கவுமே அன்றி வேறொன்றிற்கும் வரான். ஆமென். ஆமாவா இல்லைங்களா? வேற எதுக்குன்னா வரானா? இல்லைங்க. அவன் வரதை என்ன பண்றான்? நமக்குள்ளாக இருக்கிறதை திருடி கொண்டு போக வரான். எவ்வளோ வருஷங்களை திருடிட்டான் நம்மளுது இல்லைங்களா? நம்மளுடைய பிள்ளைகளுடைய படிப்பினுடைய அந்த வருஷங்களை திருடி விட்டான். நம்மளுடைய வருஷங்களை அவன் திருடி விட்டான். ஆமென். ஹல்லேலூயா. அப்புறமா வந்துட்டு நாம் போய் சேர வேண்டிய இடத்தை என்ன பண்ணிட்டான்? தடை செய்து திருடி விட்டான். அவன் உறவுகளை என்ன பண்ணிட்டான்? திருடிட்டான். ஆதாரங்கள் நமக்கு அதுதான் ஆதாரம், ஒரு சம்பாதிக்கிறதுடைய ஆதாரம், அதையே என்ன பண்ணிட்டான்? அவன் திருடிட்டான். நம்பிக்கையை திருடிட்டான். நம்ம நம்பி இருப்போம், அவங்கள என்ன பண்ண, அந்த நம்பிக்கையை என்ன பண்ணிட்டான்? திருடிட்டான். புரிந்து கொள்ளுதலை திருடிட்டான். அவன் நம்ம பார்க்கிற திறனை அவன் என்ன பண்ணிட்டான்? திருடிட்டான். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் அநேக சமாதானங்களை திருடிட்டான், சந்தோஷங்களை திருடிட்டான் இல்லைங்களா? அப்பேற்பட்ட அநேக காரியங்களை நம்மளுக்குள்ளாக இருந்து திருடி விட்டான். அதனால திருடன் வரும்போது என்ன பண்ணுவான்? கிச்சன் போய் நேரம் சாப்பாடு எடுத்து சாப்பிடுவானா? சொல்லுங்க. திருடன் என்ன பண்ணுவாங்க? போன உடனே என்ன திருடுவான்? விலை உயர்ந்தது அவன் என்ன பண்ணுவான்? திருடுவான். அவன் போய் கிச்சனில் போய் சாப்பிட்டாலாம் உட்காந்துலாம் பண்ணி நிற்க மாட்டான். அவன் வந்தானா எது கையில் கிடைக்குதோ அவன் என்ன பண்ணுவான்? விலையேற பெற்றது எடுத்துன்னு போயினா இருப்பான். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் சாத்தா உங்களுக்குள்ளாக வந்தா அவன் ஒட்டு மொத்தத்தையும் வழிச்சு எடுத்துட்டு போயிடுவான். எப்படி பண்ணிடுவான்? ஒன்றுத்தையும் விடாமல் எல்லாத்தையும் எடுத்து, ஆவிக்குரியான ஜீவிதம், உலக பிரகாரமான ஜீவிதத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் ஒட்டு மொத்தமாக அவன் என்ன பண்ணிடுவான்? வழிச்சிட்டு போடான். உன்னை காலியான பாத்திரமாக நிரப்பி அதுக்குள்ளாக எல்லா ஆவிகளையும் கொண்டு வந்து வச்சு அவன் அங்கே கொண்டாட்டம் பண்ணுவான். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த மாதிரியாக எத்தனை பேருக்கு நடந்து கொண்டு இருக்கிறது இல்லைங்களா? நடந்துட்டு இருக்கு நிறைய காரியங்கள். ஒவ்வொரு வீட்லையும் என்ன பண்ணிருக்குது? நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த காரியங்களை இன்றைக்கு நம்ம முறியடிக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அந்த காரியத்தை இன்றைக்கு
முறியடிக்க போகிறோம். ஆவிக்குரியான உலக பிரகாரமான காரியங்கள் அனைத்திலுமே என்ன பண்ணிட்டான், எல்லாத்தையும் எடுத்துட்டான். இங்கேருந்து கத்து நம்ம சொல்லி கொடுத்து அனுப்புவோம், ஆவிக்குரியான ஜீவிதத்தில் இப்படியாக நம்ம வளர வேண்டும் என்று. ஆனால் அங்கே வெளியே போனவனை அதை என்ன பண்ணிடுறான், எடுத்துடுறான். அங்கே போனவனை, வீட்டுக்கு போனவனை பழைய குருடி கதவை தரடின்னு அப்படியே தான் இருக்குது. ஒரு மாற்றமும் அங்கே இல்லை. ஆமே, அப்படியாக என்ன பண்ணுது, காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறான். அப்போ ஒவ்வொரு காரியத்தை அவன் செய்யறானா, உங்க வீட்டில் வந்து போறானா இல்லையா? அவன் உங்க வீட்டுக்கு வர்றதுனால தான் அது எல்லாத்தையும் திருடிட்டு போறான். ஆமாவா இல்லைங்களா? யாரு அலோவ் பண்றது? கதவை திறந்து வைக்கிறது யாரு? சாத்தா உங்க வீட்டில் வந்து போனானா இல்லையா? எல்லாருக்கும் ஆமான்னு சொல்லிட்டா பக்கத்தில் பார்த்து என்ன சாத்தா வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எல்லாரும் வீட்டுக்கு வந்து போறாங்க. எல்லாத்துக்கும் என்ன பண்றாங்க, வழிகளை திறந்து வைத்து இருக்கிறோம். மாம்சத்தின் கிரியைகள் மூலமாக திறந்து வைத்து இருக்கிறோம். சத்ருவானன் வந்து உங்க வீட்டில் எல்லார் வீட்டில் என்ன பண்ணியிருக்கான், விசிட் பண்ணிட்டு போயிருக்கான். அதுக்கு அடையாளம் என்னங்க, விசிட் பண்ணிட்டு போனான்னு என்னங்க அடையாளம்? சாத்தான் உன் வீட்டிற்குள் வந்தான் என்று உனக்கு எப்படி தெரியும்? உன் வீட்டில் இழப்பு வரும், வியாதி வரும், ஆபத்து வரும், நீ நினைக்காத எதிர்பாராத காரியங்கள் நடக்கும். சேர்த்து வைத்த பணங்கள், நகைகள் எல்லாம் நொடி பொழுதில் செலவாகிவிடும், இல்லாமல் போய்விடும். கணவன் மனைவி உறவு பிரிந்துவிடும். மந்திரம் தந்திர சூனியங்கள் எல்லாம் தாக்கும். உங்களை என்ன பண்ணுமா, தாக்கும். சமாதானத்தை குலைக்கும். அவன் சாதாரணமாக வந்து காரியங்களை செய்ய மாட்டான். எல்லா ஊழியங்களை எல்லாம் என்ன பண்ணிடுவான், ஊழியத்துக்கு வரவங்களெல்லாம் என்ன பண்ணுவான், ஊழியத்துக்கு போறதுக்கு விருப்பம் இல்லாத அவன் பின்னால இழுத்துருவான். பிறகு பின்வாங்கி போவாங்க. விசுவாசிகளை விட, சாதாரணமான விசுவாசிகளை விட அவங்க கேவலமா ஆகி போயிடுவாங்க. பாடல்கள் எல்லாம், வர்ஷிப் எல்லாம் லீட் பண்ணியிருப்பாங்க. ஆனா இன்றைக்கு அவர்கள் எங்க இருக்கிறாங்கன்னே தெரியாம போயிடுவாங்க. இப்படியாக சத்ருவான உங்க வீட்டில் வந்து விசிட் பண்ணி போனதுனால நீங்கள் இதுதான் உங்களுக்கு அடையாளம். ஹல்லேலூயா. யோசிச்சு பார்க்குறீங்களா? எந்தெந்த இடத்துல விபத்து வந்துச்சா? உங்களுக்கு விபத்து வந்துச்சா? நகையெல்லாம் காணாமல் போச்சா? பணம் எல்லாம் போச்சா? நம்பி இருந்தவங்க ஏமாத்துனாங்களா? இப்படியான அநேக காரியங்கள் உங்கள் வீட்டில் நடந்திருக்குதுன்னா, இழப்புகள் வந்திருக்குன்னா, உன் சரீரத்துக்குள்ளே இருக்கிற பார்ட்ஸுங்கெல்லாம் எல்லாம் இருக்குது, டேமேஜ் ஆயிருக்குதுன்னா, சத்ருவானவன் உன்னை என்ன பண்ணியிருக்கிறான், விசிட் பண்ணியிருக்கிறான். ஹல்லேலூயா. யோசிக்கிறீங்களா? எந்தெந்த இடத்துல நீங்கள் திறந்து வச்சிங்களோ அந்தந்த இடத்துல வந்து அவன் எல்லாத்தையும் திருடிட்டு போயிருக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே யோசிச்சு தூங்கிடாதீங்க. அப்படியே கனவு கண்டு இந்த இடத்துல வந்து திருடினா, இந்த இடத்துல வந்து திருடினா, இந்த இடத்துல வந்து யோசிச்சா பிரயோசனம் இல்லைங்க. அதற்கு தீர்வு காண வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கு கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், இன்னைக்கு தீர்வு காணணும். ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருந்தவங்க என்ன ஆயிட்டாங்க, இன்னைக்கு துக்கமாக மாறிட்டாங்க. வேலை இடத்துல கூட என்ன ஆயிடுச்சு, வேலை இல்லாம போயிடுச்சு. பாஸுங்க என்ன பண்ணிட்டாங்க, நல்லா பேசுங்க, இன்னைக்கு என்ன பண்ணல, நல்லா பேசல, உங்களுக்கு சாதகமா எதுவுமே நடக்க மாட்டேன் என்கிறது இல்லைங்களா? அயல்வாசிகள் நல்லா இருந்தாங்க, ஆனா இன்றைக்கு நமக்கு எதிராக நிற்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்புறம் வந்துட்டு நம்மளுடைய எஜமான்கள், அதாவது வேலை செய்கிற இடத்துல நமக்கு ரொம்பவே சாதகமாக இருந்தாங்க, ஆனா இன்றைக்கு அவர்கள் எதிர்த்து நிற்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுங்களா? சாத்தான். இதற்கெல்லாம் யாருங்க காரணம்? சாத்தானுக்கு நீங்கள் இடம் கொடுத்ததுனால. ஆமென். ஹல்லேலூயா. அதனால ஊழியக்காரர்கள், அநேகருடைய ஊழியக்காரர்கள் என்ன பண்ணிருக்காங்க, முதல்ல கர்த்தரை ஏற்றுக்கொண்ட நாளில் அபிஷேகம் பெற்று அனலா இருந்திருப்பாங்க. ஆனா கொஞ்ச நாள் போயிட்ட அப்புறம் பாருங்க, கர்த்தருக்கு இடம் கொடுக்காதபடிக்கு சாத்தானுக்கு இடம் கொடுத்ததுனால் அவர்களுடைய ஆவிக்குரியான ஜீவிதம் அவிந்து போய்விடும். அதனால இன்றைக்கு நாம ஒவ்வொருத்தரும் அங்க பாருங்க, திறந்த வாசல் வைத்திருக்கிறேன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க நீங்கெல்லாம்? சந்தோஷப்படுவீங்களா? ஆமாவா இல்லையா சொல்லுங்க. திறந்த வாசல் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறது யாரு, அது யோசிக்கணும். யாரு திறந்து வச்சிருக்கிறா என்றது தான் உங்களுக்கு பகுத்தறியணும். ஃபர்ஸ்ட் சாத்தான் கூட என்ன பண்ணியிருக்கான், வாசலை திறந்து வைத்திருக்கிறான். ஓ, இது நல்லா இருக்குதே, போயிடலாமே, ஏசப்பா தான் எனக்கு திறந்து வச்சாரு அப்படின்னு நீங்க முடிவு பண்றீங்க. ஆனா யார் திறந்து வச்சதுன்னு உனக்கு கண்டிப்பாக பகுத்தறிவு வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. சாத்தான் அநேக கதவுகளை இன்றைக்கு என்ன பண்ணி வச்சிருக்கான், திறந்து வச்சிருக்கிறான். அதை இன்னைக்கு அடைக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அடைக்கலான்றீங்க? ஹல்லேலூயா. நமக்கு பகுத்தறிகிற புத்தி வேணும். முதல்ல
இது சாத்தான் திறந்து வச்சுதா இல்லை கர்த்தர் திறந்து வச்சுதா? ஆமென், ஹல்லேலூயா. அப்படி நம்ம பகுத்தறிவோடு கூட இன்றைக்கு நம்ம செஞ்சோம்னா, செய்யாதனால தான் இத்தனை நாட்களும் வீட்டில் சமாதானம் இல்லை, சண்டைகள், சச்சரவுகள், பிரிவினைகள் இல்லைங்களா, மார்க்க பேதங்கள், எல்லா மாம்சத்தின் கிரிகள் என்ன பண்ணிருக்குது, தாண்டவம் ஆடின்னு இருக்குது ஒவ்வொரு வீட்டிலும். ஆனால் இன்றைக்கு நாம் ஞானத்தோடு கூட அந்த சாத்தானுடைய கதவுகளை நாம் அடைத்து போட்டோமானால் கர்த்தர் கண்டிப்பாக நமக்காக எழுந்திருத்து நிற்பார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு அதற்கான காரியங்கள் நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும், செய்யணும். சாத்தான் வந்துட்டு எல்லாவற்றையும் விழுங்கி விட்டான் இல்லைங்களா, எல்லாவற்றையும் விழுங்கி விட்டு உங்களுக்குள்ளாக இருக்கிற சமாதானம் எல்லாம் என்ன பண்ணியிருக்குது, போயிட்டு இருக்குது. கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எல்லாரும் திருப்புங்க. கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நம்ம திருப்புங்க வாசிக்கலாம். வாசிங்க சீக்கிரம். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உருந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். யார் சிறந்தாங்க? வெற்றி சிறந்தார் ஏசப்பா. ஆமென், ஹல்லேலூயா. ஏசப்பா நம்மளுக்காக என்ன பண்ணார், நம்ம அவர் சாத்தானை உரிந்து போட்டு அவர் வெற்றி சிறந்தார். இன்னைக்கு சாத்தான் உங்களை உரிந்து போட்டு நிற்க வச்சிருக்கிறான், நிர்வாணமா நிற்க வச்சிருக்கிறான். அது யாருக்கு, எத்தனை பேருக்கு தெரியுதா உங்களுக்கு நிர்வாணமா வச்சிருக்கான்னு? அன்னைக்கு ஆதாம ஏவாளு நிர்வாணமாக இருந்தேன்னு உணர்ந்ததுனால அவங்க போய் மறைஞ்சு நின்னாங்க. ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு அந்த உணர்வு இல்லாத படிக்க சத்துருவானவன் உங்களை நிர்வாணமாக்கி நிறுத்தி வைத்திருக்கிறான். அநேக உலக பிரகாரமான காரியங்களிலே கதவை திறந்து இருக்கிறது உள்ள நுழைஞ்சதுனால இன்றைக்கு நீங்கள் நிர்வாணமாக இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் இன்றைக்கு வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. யோசிக்கிறீங்களா? யோசிங்க. எந்த இடத்துல சாத்தான் திறந்து வச்ச இடத்துல நீ உள்ள போனான், வேணான்னு சொன்னா என்ன பண்ணிருக்கணும், வேணான்னு நின்று இருக்கணும். அது செய்யலையே. வேணும் செய்ய அப்படின்னா செய்யறதில்ல, வேண்டாதது செஞ்சது காரணம் இன்றைக்கு சத்துருவானவன் திறந்து வைத்த வழியில நீங்க போய் இன்றைக்கு தவித்து கொண்டு இருக்கிறீர்கள். எல்லாம் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு துப்பவும் முடியல, முழுங்கவும் முடியல. புலிவாலை பிடிச்சா விட்டாலும் கடிக்கும், விடலனாலும் கடிக்கும். அப்படியாக எல்லாரும் நின்னுங்கிறாங்க, பிடிச்சுன்னு ரவுண்ட் அடிச்சுங்கிறாங்க. ஆமாங்க, அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறான் சாத்தான். சாத்தான் எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி சுற்றி திரிந்து கொண்டு இருக்கிறான். அந்த சுற்றி திரிந்து கொண்டதுக்குள்ள அவன் வாயை திறந்தவொன்னு உள்ள போயாச்சு அங்க. ஏன்னா அவனுக்கு பல்லு இல்லை, ஏசப்பா நசுக்குனால பல்லெல்லாம் கொட்டி போச்சு. அதனால அவன் விழுங்க தான் செய்யறான், கடிச்சு தின்ன மாட்டான். ஆனால் வாயை திறந்து நீங்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, அநேக காரியங்களில் அந்த திறந்து வைத்ததிலே உள்ளே போயாச்சு. இன்றைக்கு அந்த காரியங்கள் அனைத்து நாம் பார்த்து என்ன பண்ணணும், வெளியே வர வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம செபிக்கும் பொழுது வெளியே வரும். பார்க்கறதுக்கெல்லாம் பால் மாதிரி இருக்கும், ஆனால் அது என்னவா புரி பாலிடாயிலா கல்லு என்னவா பார்க்கறது வெள்ளையாக்குதுன்னு சொல்லிட்டு குடிச்சிட்டாங்க. அது என்னாச்சான், மயக்கம் கொடுத்துடுச்சான். அதனால் எங்கே போகிறோம் எங்கே வரான்னு தெரியாமல் சுற்றின்னுக்கிறாங்க. இன்றைக்கு அதுதான் நடந்துனுக்குது எல்லாமே. அதனால் இன்றைக்கு நாம் இந்த காரியத்தை நம்ம என்ன பண்ணணும், முறியடிக்க வேண்டும். சாத்தான் உங்களை எல்லாவற்றையும் உரிந்து நிர்வாணமாய் வைத்திருக்கிறான். ஆனால் ஏசப்பா நமக்காக அவனை உரிந்து போட்டு நிர்வாணமாய் வைத்து ஜெயம் எடுத்ததை இன்றைக்கு எங்கே வைத்திருக்கிறோம், எங்கே வைத்திருக்கிறோம்? கர்த்தர் நமக்கு ரட்சிப்பின் ஆடையை உடுத்தினார், அவருடைய நீதியின் சால்வையை உடுத்தினார். இன்றைக்கு எங்கே அந்த ரட்சிப்பின் வஸ்திரம், எங்கே அந்த நீதியின் சால்வை? உருந்து போய் நிர்வாணமா நிற்கிறோமே, உணர்வு இல்லாமல் இருக்கிறோமே. கர்த்தர் அதை பார்த்து சங்கடப்பட்டு கொண்டு இருக்கிறார். என் பிள்ளைகளுக்காக நான் சிலுவிலே பாடுபட்டு மரித்து ரத்தத்தை சிந்தினேனே, இன்று என்னுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய ரத்தத்தினால் நீதிமான் என்று பெயர் கொடுத்தேனே, நீதியின் வஸ்திரத்தை தரித்தேனே, நீதியின் சால்வை கொடுத்தேனே, ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்தேனே என்று சொல்லி அநேக காரியங்களில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் உணர்வுள்ளவர்களாக மாறுங்க. உணர்வுள்ளவர்களாக மாறும்போது கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் இந்த காரியத்தை நீங்க கண்டிப்பாக என்ன பண்ணணும், செய்ய வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் இந்த காரியங்களை இன்றைக்கு செய்ய வேண்டும். கர்த்தர் வந்துட்டு உருந்து போட்டதை சாத்தானை உருந்து போட்டாரு, ஆனால் நாம் சாத்தானுக்கு உருந்து போட விட்டு கொடுத்தோம். அதனால் இன்றைக்கு நாம் அதை எல்லாம் உணர்ந்து அந்த சாத்தானுடைய தந்திரங்களை இன்றைக்கு உடைக்க வேண்டும். நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறாரா இல்லையா? ஆமென், ஹல்லேலூயா.
இன்னும் கொஞ்சம் பேருக்கு தான் கொடுத்தாரா? எல்லாருக்கும் கொடுத்தாரு. எல்லாரும் ஆமேன் சத்தமாக சொல்லுங்க. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் எப்படி தந்திரத்தை வச்சிருக்கிறானா, ஏசப்பாவை நினைக்க கூடாது படிக்க. அந்த ஃபேன் கொஞ்சம் திருப்பி விடுங்கப்பா. ஏசப்பாவை நினைக்க கூடாத படிக்க. எப்படியா? ஏசப்பாவை இன்னைக்கு ஓய்வு நாள், பொருசு இது சண்டே சர்ச்சு. எத்தனை பேர் தூங்கி எழுந்துச்சு லேட்டாக வந்தீங்க இல்லைங்களா? திருவிருந்து கொடுத்துன்னுக்குறாங்க, அப்போ தான் ஒருத்தர் வராங்க. கர்த்தருடைய திருவிருந்தை நம்ம என்ன பண்ணணுமா? பயபக்தியோடு கூட எடுக்கணும். இல்லைன்னா மரணமோ வியாதியோ உங்களை அட்டாக் பண்ணும். அந்த உணர்வு இல்லாத படிக்கு ஓடி வரும். ஆராதனையை விட்டாச்சு, சுத்திகரிப்பு ஜெபத்தை விட்டாச்சு இல்லைங்களா, எல்லாத்தையும் விட்டாச்சு. அப்புறம் ஓடி வந்து இதோ இப்படி உட்கார்றோம். கர்த்தர் உனக்கு கணக்கு கேட்பார். உன்னுடைய காரியத்தில் உனக்கு கண்டிப்பாக டிலே உண்டாகும். கர்த்தருக்குடைய காரியத்தில் நீ லேட்டாக வந்து காரியங்களை செஞ்சால் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா காரியம் லேட்டாக ஆகும். அப்படி ஆகாத படிக்கு நீங்கள் இன்றையிலிருந்து அதை உருமாற்றி கொண்டால் நலமாய் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. சபைக்கு வந்தோம், ஆராதனை வேலையில் என்ன பண்ணோம்? கரங்களை தட்டி கர்த்தரை ஆராதிக்கணும். நீ போய் வேலையில் உட்காந்து கையை கட்டின்னு உட்காருவியா? கை கட்டின்னு வேலை பண்ண மாட்டேன். ஏன்? கர்த்தர் இடத்துல வந்தால் கர்த்தர் உனக்கு சுகத்தை கொடுத்துரு. கை தட்டி ஆராதிக்க கூடாதா? கையை உயர்த்தி ஆராதிக்க கூடாதா? ஆண்கள் சபையில் கையை உயர்த்தி ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்குது. வசனம் கொடுத்துருக்குது. ஆண்கள் சபையில் என்ன பண்ணுமா? கைகளை உயர்த்தி வானத்திற்கு நேராக உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. சபையில் வந்த கர்த்தரை ஆராதிக்க வந்தோம். நம்ம என்ன பண்ணுறோம்? கர்த்தரை நின்று ஆராதிக்க வேண்டும். உனக்கு கால்கள் கொடுத்துருக்குறாங்க கர்த்தர். அந்த கால்களை நீ கர்த்தருக்கு பிரயோஜனப்படுத்தினா உனக்கு அது தேவைப்படாமல் போயிடும். கர்த்தருக்கு நீ கரங்களை தட்டி கர்த்தருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யலைன்னா கர்த்தருக்கு பிரயோஜனம் இல்லாத உனக்கு என்னத்துக்கு பிரயோஜனமாகும்? ஆகாதுங்கோ. கர்த்தரை பார்க்காததே, கர்த்தரை காணாத கண்கள், அவருக்காக நீ வந்துட்டு காணாத படிக்க செலவழிக்கலன்னா அது உனக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஏன்னா அவர் தான் சுவாசத்தை கொடுத்தது, அவர் தான் ஜீவனை கொடுத்தது, உனக்கு பார்வை கொடுத்தது அவர் தான், கேட்கறதுக்கு செவி கொடுத்தது அவர் தான், கரங்களை கொடுத்தது அவர் தான், உனக்கு வேலை கொடுத்தது அவர் தான், நீ நடந்து போய் காரியங்களை செய்ய காலை பலமாய் வைத்ததும் அவர் தான். ஆமென், ஹல்லேலூயா. அந்த உணர்வு இல்லாதபடிக்கு நீ வந்து இங்கே ஆராதிச்சுன்னா இங்கே கை தட்டுங்கோ கால் தட்டுங்கோ எல்லாத்தையும் சொல்லினே இருக்கணுமா? உங்களுக்கு உணர்வு இல்லையா? ஏன் வேலையில் போய் அப்படியே சொல்லின்னுக்கிறாங்க உங்களுக்கு பாஸுங்க வந்து பின்னால்? ஏ டைப் பண்ணுமா, பி டைப் பண்ணுமா, அது பண்ணுவான்னு சொல்லின்னுக்கிறாங்களா டெய்லி? இல்லைங்க, ஒரு தடவை தான் கற்றுக் கொடுக்குறாங்க. அதில் ப்ரமோஷன் கிடைக்கணும்னு நம்ம டைம் எடுத்து என்ன பண்ணுறோம்? ஓவர் டைம் பண்ணுறோம், எல்லாத்தையும் பண்ணுற அந்த உயர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. ஆனால் கர்த்தர் கொடுத்த சுவாசத்திற்கும் ஜீவனுக்கும் மதிப்பில்லாமல் இருக்குதே, மிகவும் சங்கடமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம உணர்வடைய வேண்டும். கர்த்தர் நம்மை எல்லாவற்றையும் போட்டு அழகு பார்த்தார். ஆனால் இன்னைக்கு அழகு பார்த்த காரியங்கள் ஒன்றுமே காணோம். மிகவும் வருத்தமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி அவன் வச்சிருக்கான்னா உன்னை காலையிலும் சாயங்காலம் ராத்திரி வேலையில் முழுக வச்சு கர்த்தருக்கு நினைக்காத படிக்கு உன்னுடைய சிந்தனை கொடுத்து கூட சிறைப்பிடித்து வைத்திருக்கிறான். அப்படியாக உங்களை என்ன பண்ணி வச்சிருக்கான்? மூழ்கி மூடி மறைத்து வைத்திருக்கிறான். ஆனால் என்ன? நான் கடன் கட்டணும், இஎம்ஐ கட்டணும் இல்லைங்களா? அதுக்கெல்லாம் உங்களுக்கு பலன் கொடுத்தது யாருங்க? பலன் கொடுத்தது யாரு? கர்த்தர் கொடுத்தார். அவருக்கு நீ முதலிடம் கொடுக்கலன்னா இனி உனக்கு அந்த காரியத்தில் ஆசீர்வாதம் இல்லாமல் போய்விடும். கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்க. அப்போ பாருங்க, நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியம். கர்த்தர் எல்லாவற்றையும் உனக்கு சுலபமாய் மாற்றி கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. சுலபமாய் கர்த்தர் மாற்றி கொடுப்பார். ஆமென். ஏன் ஆபத்து வந்துச்சு? வேலைக்கு போறதுக்காவது சபைக்கு வர்றதுக்கு ஆகுறது இல்லை. இடிச்சு மோதி முற்றி நில்லு. அப்புறம் ஓடு பாஸ்டருங்க ப்ரேயர் பண்ணு. வீட்டில் இருக்கிறவங்களாம் பாவம் கஷ்டம், அவங்க போய் கடன் எடுத்து என்ன பண்ணுறாங்க? ஹாஸ்பிட்டலில் ஃபீஸ் கட்டின்னுக்கிறாங்க, அந்த சார்ஜஸ் எல்லாம் கட்டின்னுக்கிறாங்க. தேவையா? கர்த்தர் உனக்கு முன்பாக ஒரு மதிலை வைத்திருக்கிறார். அந்த மதிலை நீ மோதி அடிக்காத படிக்கு கர்த்தர் பக்கமாக திரும்பினால் உனக்கு நன்மை உண்டாகும். ஹல்லேலூயா.
நீ ஒரு மதிலை தாண்டுவதற்காகத்தான் உன்னை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார், மதிலை மோதுவதற்காக அல்ல. ஹல்லேலூயா. இன்னைக்கு உணர்வடையுங்கள் எல்லாரும். கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கு முன்னாலும் மதிலை வாய்த்து இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு மனம் திரும்புங்கள். உங்களுக்கு அந்த விடுதலை வேண்டும் என்றால் உங்களுக்குள்ளாக இருக்கிறது எல்லாத்தையும் காலி பண்ணுங்க. காலியான பாத்திரமாக நிற்கும் போது கர்த்தர் உன்னை அபிஷேகித்து ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் என்னென்ன நீ வந்துட்டு செய்யணுமோ அந்த காரியத்தை நீ செய்யும் போது கர்த்தருக்கென்று முதலிடம் கொடுக்கும்போது கர்த்தர் உனக்காக எழும்பி நிற்பார். ஆமென். ஹல்லேலூயா. சேவான் இறங்கி முற்றிலுமாக ஊழியம் செய்தான், சுற்றி திரிந்து ஊழியத்தை செய்தான். அவனை கல்லடிக்கும் போது இயேசு கிறிஸ்துவானவர் பரலோகத்தில் எழுந்தருத்து நின்றார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உனக்காக நீ உண்மையாக இருக்கும்போது, கர்த்தருடைய ஊழியத்தை உண்மையாக செய்யும்போது, உன்னுடைய வேலை இடத்தில் உண்மையாய் செய்யும்போது கர்த்தர் உனக்காக எழும்பி நிற்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஊழியக்காரர்கள் எங்க இருக்கிறார்களோ அங்கு கர்த்தர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் இங்கு நின்று கொண்டே இருக்கிறார். அதனால நம்ம எப்பொழுதுமே என்ன பண்ணோம், கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்க. உங்களை எல்லாம் ரெஸ்பெக்ட் கொடுத்து வச்சிருந்தாங்க கர்த்தர். இன்றைக்கு பாருங்க, அநேகருக்கு உங்களை திரும்பி பார்க்கறது கூட ஆறு இல்லை. எவ்வளவோ நேசிங்க, எவ்வளோ பண்ணீங்க. இன்னைக்கு இருக்கிறாங்களா அந்த ஆளுங்கெல்லாம்? அதே நீ கர்த்தர் இடத்துல இருந்தீங்கன்னா கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக வைத்திருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. நீ கீழாகாமல் மேலாயிருப்பாய். உன்னுடைய பணங்கள், உன்னுடைய நம்பிக்கை, உன்னுடைய விசுவாசம் எல்லாம் வீணாய் போயிருக்காது. இன்றைக்கு நீ இதோ மன திரும்பினால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்திலும் நீங்க எல்லாவற்றிலும் என்ன பண்ணணும், நினைங்க. இன்னைக்கு யோசிங்க. கர்த்தர் இன்றைக்கு யோசிக்கும்படியாக உங்களுடைய சிந்தனையை தூண்டி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உன்னுடைய மாம்சத்தின் கிரிகளினால நீ உன்னுடைய எல்லா காரியங்களும் இழந்து போனாய். உன் மனைவியை, உன் பிள்ளையை, உன் கணவனை, உன் பெற்றோரை எல்லாத்தையும் என்ன பண்ணீங்க, இழந்து போயிட்டீங்க. ஆமென். ஹல்லேலூயா. குடிப்பழக்கத்தில் சிக்கிட்டீங்க, ஆபாச படம் பார்க்கறதுல சிக்கிட்டீங்க, அநேக காரியங்கள் என்ன பண்ணிட்டீங்க, சிக்கிட்டீங்க. அதனால் அதுலேருந்து வெளியே வாங்க. குடிப்பழக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன். ஒரு லேடி அவங்க ஆஃபீஸில் எப்போ பாரு என்ன பண்ணுவாங்க, அபார்ஷன் ஆயினே இருக்கும் அவங்களுக்கு. அதுக்கு ஒரு ஆள் என்ன பண்ணுவார், கூட்டின்னு போய் ஹாஸ்பிட்டலுக்கு ஹெல்ப் பண்ணுவார், அங்கே கூட இருக்கிற கொலிக்கு. அந்த அம்மா அப்பப்போ என்ன பண்ணிடும், இந்த மாதிரியாக பண்ணிகிட்டே இருந்துச்சு. இந்த ஆளுக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகி அந்த புள்ள எப்படி இருந்துச்சான்னு தெரியுமா? அது முண்டமாக இருந்துச்சான். எப்படி இருந்துச்சா? அதுக்கு கை கால் எல்லாம் என்ன இல்லை, ஒரு மாம்சம் மாத்திரம்தான் அந்த குழந்தையா பிறந்துச்சான். நீ ஒருத்தர் பாவத்துக்கு, குடியா இருக்கட்டும், வேற காரியமா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், நீ அதுக்கு உடந்தையா நின்னியனா நீயும் அந்த பாவத்தை செய்கிறாய் என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பரவாயில்ல செஞ்சுட்டு போட்ட நீ விட்டீன்னா நீ அந்த பாவத்திற்கு கை கோர்க்கிறாய். உன்னிடத்தில் கர்த்தர் அந்த காரியத்திற்கு பதில் கேட்பார், கண்டிப்பாக கேட்பார். உடந்தையாக நிற்காதீங்க. யாரும் பாவத்திற்கு உடந்தையாக நிற்காதீர்கள். கர்த்தர் அதை அருவருக்கிறார். கர்த்தர் அதை அருவருக்கிறார். பாவத்திற்கு நீங்க உடந்தையாக நிற்காதீர்கள். ஜாக்கிரதை. இன்றைக்கு கர்த்தர் ஒவ்வொருத்தரோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். பாவத்துக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, உடந்தை, எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் சரி உடந்தையாக இருக்காதீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துன்னு 2 பேர் என்ன பண்ணுவாங்க, பொண்ணையும் பையனை சேர்த்து விட்டுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, காரியங்களை பண்ணிட்டு இருப்பாங்க. நாளைக்கு அவங்க தாய் தாப்பன் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அதுக்கு நீ கணக்கு கொடுக்க வேண்டும். ஆனால் ஜாக்கிரதையாக இருங்க. எங்க கால் வைக்கிற, எங்க கை வைக்கிற, எங்க பார்க்கிற, எங்க போறன்றதுல ஒரு உணர்வு உனக்கு இன்றைக்கு உண்டாகட்டும். ஹல்லேலூயா. அந்த உணர்வு அடைந்தால் நீ இதோ கண்டிப்பாக நல்வாழ்வை வாழ்வாய். ஆமென். ஹல்லேலூயா. உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும். நீ பெற்றோர்கள் உருப்படியாக இருந்தீன்னா உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும். நீ கையிட்டு வேலை செய்கிறது எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு உணர்வடையும்படியாக கர்த்தர் ஒவ்வொருத்தரோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆமென். ஒவ்வொருடைய ஆத்துமாவையும் பாழாக்கி வச்சிருக்கிறார் சாத்தான். இன்றைக்கு கண்கள் திறக்கப்படட்டும். சாத்தான் வச்சிருக்கிற வாசலை இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோங்க, திறந்தே இருக்கட்டும் பரவாயில்லன்றீங்களா? இயேசு உனக்காக திறந்த வாசலை எங்க வச்சிருக்கிறார்னா பரலோகத்திலங்க. ஒளிப்பீடத்தில் உள்ள பொக்கிஷங்களை கொடுப்பதற்காக வெண்கல கதவுகளை உடைக்கவும் இருப்பு தாழ்பாகை உடைக்கவும் கர்த்தர் நமக்கு முன்பாக கடந்து சென்று உனக்கு வாசல்களை திறந்து கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா.
அவர் சும்மா திறந்து வச்சிட மாட்டாருங்க. நீ அதுக்கு ஆயத்தமா இருக்கணும். அப்பேற்பட்டவங்களுக்கு தான் கர்த்தர் திறந்த வாசலை வைப்பார், இல்லைன்னா வைக்க மாட்டார். திறந்த வாசல் எல்லாம் மற்றதெல்லாம் என்ன தெரியுமா, சாத்தான் திறந்து வச்சது. அவன் தந்திரமா திறந்து வச்சிருக்கான். நீ எல்லாம் உள்ள போயாச்சு, இன்னைக்கு எல்லாம் வெளியே வரணும். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரும் வெளியே வரலாமா? சத்தமே வர மாட்டேந்தே. சரி உட்காருங்க, அது உள்ளே உட்காருங்க. நல்லா அவன் என்ன பண்ணிட்ட, சப்பி சப்பி தின்னட்டும். ஏன்னா பல்லு இல்லை பாருங்க. இல்லைங்களா? பல்லு போன ஆயா எப்படி சாப்பிடுவாங்க? இடித்து வாயில் போட்டு சப்பி சாப்பிடுவாங்க. அப்படி இடித்து என்ன பண்ணினே இருக்குவான் அவன். அப்படி வேணுமா இல்லை வெளியே வரணுமா? வெளியே வரணுங்களா? ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன், ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் இழந்து போனதை மீட்க போகிறோம். ஆமேன், ஹல்லேலூயா. இழந்து போனதை யாரெல்லாம் மீட்க போறீங்க? இழந்து போனதை பத்தியா? எல்லார் கையும் உயருது. எல்லாத்தையும் இழந்து வந்து நின்று இருக்கிறோம், நிர்வாணமாய் நின்று கொண்டு இருக்கிறோம் இல்லையா? நம்ம நிர்வாணமாக நின்னதே நமக்கு தெரியல. இப்போ நமக்கு வெட்கம் உண்டாகட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? வெட்கப்பட்டுட்டு, கர்த்தாவே என் வெட்கத்தை போக்கினீர் நீர், அந்த வெட்கம் போக திரும்பமாக எனக்கு என்ன பண்ணுங்க, ரட்சிப்பின் வஸ்திரத்தை என்ன பண்ணுங்க, கழுகி திருப்பி போடுங்க ஏசப்பான்னு சொல்லி. ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? யுத்தம் செய்ய போகிறோம். ஆமேன். யுத்தம் செய்யலாமா? யாரெல்லாம் ஆயத்தம்? யுத்தம் செய்ய யாரெல்லாம் ஆயத்தம்? ஆமேன், ஹல்லேலூயா. யுத்தத்துக்கு எப்படி போகணுங்க? இயேசு என்ற நாமம் ஒன்று போதுங்க. ஆமேன், ஹல்லேலூயா. இயேசு என்ற இயேசுனுடைய ரத்தம் போதுங்க நமக்கு. இயேசுனுடைய ரத்தம் போதும் நமக்கு. ஆமென், ஹல்லேலூயா. நீ இன்றைக்கு உன்னுடைய பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டு, அப்பா சாத்தான் திறந்த வாசல்ல நான் போயிட்டேன், என்னை வெளியே கொண்டு வா, லாசருவே வெளியே வா என்று சொன்ன தேவன் இன்றைக்கு உன்னை வெளியே வா என்று கர்த்தர் சொல்ல போகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆயத்தமா? எல்லாரும் ஆயத்தமா இருந்தா எல்லாரும் எழுந்து நில்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா.